இன்று கலந்துரையாடல் ஆரம்பிப்போம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கங்க. முதல்ல இந்த இரண்டு பகிர்தல அமைச்சு கொடுத்த அமைச்சு இயற்கைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய பணம் நான் அடைஞ்சிருக்கேன், என் குடும்பமும் அடைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு எனக்கு நல்லா இருக்கு, உடம்பும் மனமும் ஆரோக்கியமா இருக்கு, அமைதியா இருக்கு. என்னால அந்த இடத்துல கூட்டிட்டு நல்லா உணர்றேன். என் குடும்பம் பக்கம் பார்த்தோம்னா என்னோட பெரிய பையனுக்கு கூட சில தொந்தரவுகள் இருந்தது. நடுவில் தான் வந்தது. ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி மேல் மூச்சு மட்டும் விட்டு விட்டு வாங்கிட்டு இருந்தான். மூச்சு இழுக்கும்போது அப்படியே வாயை திறந்து விடுவான். அவனும் டெய்லியும் காலைல 6 மணி, அவங்க எந்திரிக்க மாட்டான். நாங்க டெய்லியும் காலைல 6 மணிக்கு இப்படி வந்து உட்கார பக்கத்துல இருந்து கண்ணு மூடுறான், அமைதியா எழுடா, அவன் சொல்றது கேள்றான். அதே மாதிரி கேட்டா அவனுக்கு சரியாயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா இப்ப நல்லா இருக்கான். அதே மாதிரி என் மனைவிக்கும் காலையில எப்பவுமே இருந்தோம்னா அடுக்கு தும்மல் வரும், தொடர் தும்மல் சொல்லுவாங்க பாத்தீங்களா. சமையல் கட்டு அடுக்கு தும்மல், தொடர் தும்மல் மாதிரி இருக்கும். அவங்களும் நான் டெய்லியும் இந்த மாதிரி நீ கலந்துக்க, டெய்லியும் கண்டிப்பா சரியாக பாரு. அவங்களும் கலந்துக்கிறாங்க டெய்லியும் ஒரு 2 வாரமா. 2 வாரம் நல்ல முன்னேற்றம் தெரியுதுங்க. ஒரு 80% அவங்களுக்கு அந்த தும்மலை இல்லாம போயிடுச்சு. அதுல இருந்தாலும் 20-30 தும்மல்னா இப்ப ஒரு 2 தும்மல் மட்டும் தான் அவங்களுக்கு வருது. அதனால நானும் உணர்ந்துடுறேன், அவங்களும் உணர்றேன். அதுக்கு மிக்க நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. இந்த பலனை உணர்ந்துட்டோம்னா நம்ம அதை தொடர்ந்து விட மாட்டோம், தொடர்ந்து பிடிச்சிக்குவோம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் மிகப்பெரியது. அதை நம்ம இங்கே அறிமுகப்படுத்திடுறோம். அதை மேலும் மேலும் வளர்த்துக்கிறதுக்கும் மேன்மைப்படுத்துறதுக்கும் இந்த கலந்துரையாடலும் இந்த இரையாற்றல் பகுதிகளும் உங்களுக்கு உதவுது. உங்களுக்குள்ள இருக்க ஆற்றல் தான் உங்களை சுகப்படுத்துது. அந்த புரிதலை மேம்படுத்திக்கிற வேண்டியது நம்முடைய முக்கியமான விஷயம். நன்றி, மகிழ்ச்சி.